ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி உலக செய்திகளில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறது ஈரான் சம்மந்தப்படுத்தி தான். ஏன்னா டெய்லி ஈரானை பற்றி பேசுகிறோம், டெய்லி ஈரானை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. என்னென்னா போர் வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது. எப்படின்னா நம்ம பேசுகிறது இதனால் போர் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே அங்கங்கே விட்டு வச்சு சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அமெரிக்காக்காரன் இந்த அளவுக்கு இது வரைக்கும் வேறு எங்கேயுமே அவனுடைய என்ன சொல்லுவாங்க இது மாதிரி எல்லா வகையான படைகளும் இறக்குனதே இல்லை. இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க முதல்ல யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 20-25 கப்பல் எக்ஸ்ட்ரா. அதுலேருந்து அப்புறம் F-35 இருக்கட்டும், F-15, X-16 இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஏவுகணை அது இதுன்னு போட்டு குமிச்சாங்க. கப்பல்லையே எக்கச்சக்கமாக ஒரு கப்பலில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்லேயே 5000 பேருக்கு மேலே அங்கே உள்ள ஊழியர்கள் இருக்காங்க. 5000 பேர்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4 பேர் 3 பேர் இருக்கிற வீடு அப்படின்னு வச்சுன்னா 5000 பேருக்கு என்ன ஒரு 1300 வீடு இருக்குது அப்படின்னா எத்தனை, அது எவ்வளோ பெரிய டவர் பில்டிங்காக இருக்கும். அது மாதிரி ஒரு கப்பலில் 5000 பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18000 ஃபுட்டு, 3 வேளைக்கும் அந்த அளவுக்கு ஃபுட்டு சமைக்கணும், அதை பரிமாறணும் அங்கே இருக்கிற ஆட்கள் அப்படின்னா ஒரு கப்பலில். அதை விட பெரிய கப்பல் இப்போ சேர்ந்துருக்கு யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு அப்படின்னு. இந்த கப்பல் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா விலையை சொல்கிறாங்க. 1 லட்சம் கோடி. ஓகே, அது இது ஜெரால்டு ஃபோர்டு, யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு 1.25 லட்சம் கோடின்றாங்க. 1,15,000 கோடி, 1,20,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவ்வளோ பெரிய கப்பல் அவ்வளோ பெருசு நின்றுச்சு அப்படின்னா யானைக்கு நம்ம யானையை வாங்குறது மட்டும் இல்லை, அதை யானையை கட்டி தீனி போட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கப்பலை கொண்டு வச்சாச்சுன்னா அந்த கப்பல் தீனி போட முடியாது. ஏன்னா இங்கே 5000 பேர்னா அங்கே குறைஞ்சபட்சம் 5500 6000 பேர் இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலை சுற்றி அதுக்கு எஸ்கார்டு மாதிரி இன்னும் ஒரு 25-30 கப்பல், அப்புறம் அதில் எக்கச்சக்கமான ஃப்ளைட், அதை நம்பரெல்லாம் சொன்னோம்னா போர்டு அடிச்சிடும். அதில் ரொம்ப சிம்பிள், இன்றைக்கி ரொம்ப வலிமையான மாதிரி ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா F-35 சொல்லுவாங்க. அப்புறம் F-15, X-16 அதுக்கு முன்னாடி உள்ள வேரியண்ட் இருந்தால் கூட அது வலிமையில் குறைஞ்சதில்லை. ஒரு F-15, X-16, 22 அண்டு F-35. அது இல்லாமல் அவங்களுக்கு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் பேட்ரியாட்டு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பேட்ரியாட்டுன்ற பேர் எப்போ நம்ம கேள்விப்பட்டோம்னா 90 ஆரம்பத்தில் குவைத்தை ஈராக்கு பிடிச்ச உடனே ஈராக் ஸ்கட் ஏவுகணை அனுப்பும்போது அதை திருப்பி தாக்குனது பேட்ரியாட். ஸோ இப்போ வரைக்கும் பேட்ரியாட்டை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல். அது என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். எந்த ஒரு இது ஃப்ளைட் வந்தாலும் சரி, இல்லை மிசைல் வந்தாலும் சரி, அதை போய் திருப்பி தாக்குறதுக்கு பேட்ரியாட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் வேறு டெவலப்மெண்ட் பண்ணதில் நமக்கு இஸ்ரேல் பண்ணதெல்லாம் தெரியும். அதில் ஒரு 4 லேயரில் இந்த மாதிரி அயன் டோமு, டேவிட் ஸ்லிங்கு, ஏரோ3 அண்டு இது தாடுங்கிறது அமெரிக்காவோடது. ஒரு தாடுக்கு 90 பேருக்கு மேலே அவங்க வேலை செய்யணும். ஒரு தாடுக்கு ஆல்ரெடி இங்கே 3 தாடு இஸ்ரேலில் இருக்குது. இன்னும் ஒரு 7 தாடு ஜோர்டானுக்கு வந்திருக்கதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம இந்த இதில் தொடர்ந்து பேசுகிறது சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு 7, 3, 10 தாடு. அப்படி தாடுங்கிறதே பயங்கரமான ஒன்று எத்தனை பில்லியன் விலைன்னு அவ்வளோ விலை. அதுக்கப்புறம் 2 கப்பல், அதை சுற்றி ஒரு 50-60 கப்பல் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு இவங்க அந்த கப்பலில் வந்திருக்கு இது மட்டுமே ஒரு 150-200 ஃப்ளைட்டு. அது இல்லாமல் இங்கே இதில் கத்தாரில் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஏர்பேஸு, அங்கேயும் எக்கச்சக்கமாக இறங்கியிருக்கு. அப்புறம் இங்கே ஜோர்டானில் சொல்ல முடியாத அளவுக்கு இறங்கியிருக்கு. அதோட என்ன சொல்கிறேன்னா அந்த சேட்டலைட் இமேஜ் அதை ரொம்ப கிளியராக சைனா எடுத்து அதை அப்படியே ஈரான் கொடுத்துருக்காங்க, வெளியிட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக மேப்பு போட்டு கொடுத்து இந்த இடத்துல தான் குத்தினார் அப்படின்னு முன்னாடி தந்தியில் போடுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு சரியான இடத்தெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்காங்க சைனா. இப்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழலில் நேற்று பேசியிருக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, இவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார், இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு அட்டாக் ஈரான். அது இட்ஸ் வெரி டஃப், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் நோ வி ஹவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட் அண்ட் வி ஹவ் டு கோ ஃபார் நெகோசியேஷன் ஆர் இஃப் நாட் தென் வி கோ ஃபார் எனி அதர் திங் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ரொம்ப கேஷுவல் அப்படி பேசியிருந்தாரா. ஆனால் என்னென்னா அடுத்த கட்டம் போயே ஆகணும். ஏன்னா அத்தனை இது இறக்கி சுற்றியே வச்சுருக்காங்க. கடலில் இருக்கட்டும், தரை மார்க்கமாக இருக்கட்டும், ஆகாய மார்க்கமாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் ஈரானை சுற்றி அவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் அப்படி வந்துருச்சு. முன்னாடி இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இருந்துச்சு. அதெல்லாம் இஸ்ரேல் அமைதியாக இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலும் சும்மா எடை போட முடியாது. அவங்க
அணு ஆயுதம் முதற்கொண்டு எல்லாமே தயாராக வச்சுருக்கதா தான் தகவல். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அங்கே ஈரான் வந்து மிசைலை வச்சு இதை வச்சு படபடன்னு 2-3 அந்த 2 பெரிய கப்பலையும் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அண்டு ஜெரால்ட் ஃபோர்டு ரெண்டையுமே அடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவோட மொத்த இதுவும் ஆட்டங்கம் க்ளோஸ் ஆயிரும். அங்கே அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுலேயும் ஜோர்டான்லேயும் கத்தார்லேயும் அடித்தாங்கன்னா அமெரிக்காவோட மொத்த ஆட்டம் அந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆயிருமா? அப்போது என்னாகும், இவங்க வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப ஆடி போயிடுவாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன செய்கிற திட்டம் அப்படின்னா, என்ன தான் நீங்கள் வந்து B2 பாம்பர்ஸ் வச்சு அமெரிக்கா அங்கே இஸ்பஹானாக இருக்கட்டும், நட்டான்ஸாக இருக்கட்டும், அல்லது ஃபர்டோவாக இருக்கட்டும், அங்கே போட்டு முடிச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணால் கூட அவங்க அதெல்லாம் தாண்டி கீழே அடியில் வச்சுருக்காங்க. அதை தொலைக்கிற அளவுக்கு இப்போ யார்ட்டையும் டெக்னாலஜி இல்லை. அமெரிக்கா வரைக்கும் டெக்னாலஜி இல்லை. அது ரொம்ப பத்திரமா இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போது இந்த மாதிரி சூழலில் இஸ்ரேல் வந்து அவங்க ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், மிசைலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி அணு ஆயுதத்தையும் தயாராக வச்சுருக்கதா தகவல். சரி, இதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க ஒரு தகவல் என்ன அப்படின்னா, யூகே அது வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது. அதாவது எப்போவுமே அமெரிக்கா வந்து ஒரு கப்பல் அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் கூட ஒரு கப்பல் அனுப்புகிறோம், விமானந்தங்கி கப்பல் அனுப்புகிறோம், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் வருவாங்க இல்லையா? அந்த செய்கை என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே ஐ திங்க் மரிஷியஸ் பக்கத்தில் ஒரு தீவோ ஒரு இடம், இவங்களோட இடம் வந்து கொடுக்க மாட்டேன், எங்களோட இடத்த வந்து அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கு வான்பரப்பாக எங்கள் தளம் வான்பரப்பு, அதை ஈரானை அடிக்கிறதுக்கு நாங்கள் தரமாட்டோம், தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருள். இப்போ வந்து அதுக்கு எதிராக ட்ரம்ப் வந்து பயங்கரமாக வார்னிங் கொடுத்துருக்காரு யூகேக்கு. நம்ம ஏற்கனவே வந்து வாழ்ந்து கட்ட நாடு வந்து யூகே. அந்த யூகேக்கு எதிராக இவர் வந்து ட்ரம்ப்பு பயங்கரமாக வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்னிங் என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள டீலிங் இருக்கு இல்லையா, அவங்களோட ட்ரேடாக இருக்கட்டும், எதாவது நிறைய டீலிங் வந்து பிரச்சனை ஆகும். அப்படி பிரச்சனை ஆகும்போது யூகே வந்து ஏற்கனவே பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. ஆனால் யூகே வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவை இன்னும் நம்பி வந்து அவங்ககிட்ட வந்து அடிபணிஞ்சு போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் பண்ணிடலாம், நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்தியாவோ சைனாவோ நமக்கு வந்து நல்ல கண்ட்ரி தான், அதனால் அவங்களோட நம்ம டீலிங் வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்க புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ யூகே எதிர்த்தாங்கன்னா, யூகேங்கிறது அந்த யூரோப்பியன் ரீஜனில் மற்ற எல்லாமே யூரோப்பியன் யூனியனில் இருக்குது, இது மட்டும் நாங்கள் யூரோப்பியன் யூனியனில் வரமாட்டோம், நாங்கள் வந்து தனியாக இருப்போம், எல்லாமே யூரோ வந்து புது கரன்சி அப்படின்னா அதில் நாங்கள் வரல, நாங்கள் வந்து தனியாக வந்துடுவோம், எங்களுக்கு வந்து பவுண்டு தான் முக்கியம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் யார் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வந்து உலக அளவில் வந்து மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் இதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவங்க சாதாரண கண்ட்ரி இல்லை. கண்ட்ரி சின்ன கண்ட்ரியாக இருக்கலாம், ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் உலகத்தையே ஆண்ட கண்ட்ரி. அதனால் அவங்க எல்லா விதத்துலேயும் வந்து பவர்ஃபுல் தான். என்ன அமெரிக்கா முன்னாடி இப்போ பவர்ஃபுல் இல்லை, இப்போ அமெரிக்காவே சைனா முன்னாடி பவர்ஃபுல் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்படி ஒரு சூழலில் அங்கே யூகே அவங்களுக்கு எதிராக வந்தது மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்குது. காரணம் என்னென்னா, யூகேயை பின்பற்றி ஃப்ரான்ஸ் அமெரிக்காவுக்கு எதிராக வரலாம், ஜெர்மன் வரலாம், ஏற்கனவே வந்து டென்மார்க்கு கிரீன்லாண்டு விஷயத்தில் டென்மார்க் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க, மொத்த யூரோப்பியன் யூனியனும் நேட்டோ எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க. ஏன்னா நேட்டோவிலேருந்து அமெரிக்கா விலகிறதா வேறு முன்னாடி வந்து பயம் காமிச்சாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்ததுனால ஈரானை அடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யூகே வெளியே வர்றது. அப்புறம் இமிடியேட்டாக என்ன செய்வாங்கன்னா, அந்த பக்கம் கீழே இருக்கிற இவங்க ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா நாங்களும் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. ஏன்னா ஈரான் கையில் இருக்கிற பவர் பற்றி எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. அது லிஸ்ட் ஏற்கனவே நம்ம நிறையா வாட்டி கொடுத்துருக்கோம். அது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த நம்ம ஜெம் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது கசாலி டிகோட்ஸாக இருக்கட்டும், அதில் போய் பாருங்கள், டீட்டெயில் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்போது என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்கா அடுத்து இன்னும் 48 மணி நேரமோ அல்லது ஒரு 72 மணி நேரமோ அல்லது வித்தின் எ வீக் அதுக்குள்ளே போர் புரிஞ்சே தீரணுன்ற தீர்மானத்தில் இருக்கிற மாதிரி தகவல் வருது. நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது சில தகவல்கள்லாம் வந்து ஒரு மாதிரி இட்டுக்கட்டி பொய்யா இருக்குது. சில இடங்களில் வந்து அவங்களுடைய எக்ஸ் தளமாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டாக இருக்கட்டும், அதில் எல்லாமே வந்து அடுத்து போர் வந்துடும் அப்படின்ற அளவுக்கு வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு எதிராக போர் வந்துடக்கூடாதுங்கிறதுல இப்போ யூகே வந்து முக்கியமான ஒரு தடைக்கல்லாக வந்து நிற்குது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, ஏன்னா ஏற்கனவே நேற்று வந்து அந்த ஹார்மோஸ், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் ரஷ்யா கப்பல் வச்சு, ரஷ்யாவோட போர்க்கப்பல் அதை வச்சு இவங்க ஈரானோட கடற்படை எல்லாம் சேர்ந்து பெரிய லைவ் ட்ரில் பண்ணாங்க. அது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இந்த லைவ் ட்ரில் வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும்
யூரோப்பியன் யூனியனையும் அதிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலத்துக்கு முன்னாடி அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அதனால் இப்போ யூகே வந்து இப்போ ஏதோ ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. அது புத்திசாலித்தனமா அல்லது முட்டாள்தனமா அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி சூழலில் அடுத்தடுத்து அமெரிக்காவுக்கு அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு மாதிரி கையில் வந்து நிறையா ஆயுதம் இருக்குது, ஏதாவது பண்ணி நம்ம வந்து பேரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற இடத்துல ஏதாவது இறங்கிட்டாங்கன்னா நாசகாரம் ஆயிரும். ஆனால் இப்போ இன்றைக்கி ஆஸ் ஆஃப் டுடே இன்றைக்கி வந்து போர் வராதுன்னு சொல்லவே முடியாது, எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, எப்போ டேட்டு தெரியாது. ஆனால் போர் வந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.